சொல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள். மகன் தூய ஆவியின் துணியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாங்கள் வந்த காரியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினே ஆகில் நாங்கள் உனக்கு இட்ட ஆணைக்கு நீங்களாக்கி குற்றமுற்றவர்களாக இருப்போம் என்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை மக்களே, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாம் நீங்களாக்கி குற்றமுற்றவர்களாக இருப்போம். பல நேரங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தவறான ஆணைகளை வாக்குகளை கொடுக்கிறோம், நம்பிக்கையற்ற வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். அதுபோல் இங்கே யோசுவாவினுடைய ஆட்களாக வந்து ராகாப்பின் வீட்டிலே தங்கி அந்த தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள், நாங்கள் வந்த காரியத்தை நீர் எங்களுக்கு அறிவித்ததே ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஆணையிட்ட அந்த சாபத்தை நீக்குவோம் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நாமும் அநேக நேரங்களில் பல நிலைகளில் பல மக்களுடைய வாழ்க்கையில் நாம் வாக்குறுதிகளை, தப்பான வாக்குறுதிகளை, நம்பிக்கையற்ற வாக்குறுதிகளை, நம்மால் முடியாத வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அவற்றில் இருந்து நாம் விடுவிக்கப்பட நினைக்க வேண்டும். கடவுளுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட நாம், கர்த்தருடைய விடுதலை பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்ட இந்த யோசுவா தன்னுடைய பணிக்காக வேவுக்காரர்களை அனுப்புகிறான். அவர்களிடத்தில் இருக்கின்ற காரியம் எப்படியாவது நாம் பிழைக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் எந்த ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டாலும் அந்த ஊழியத்தில் நமக்கு எதிரிகள் அதிகமாக உண்டு. துன்மார்க்கர்கள் அதிகமாக வழியிலே வருவார்கள். பல கொடிய விலங்குகளினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த நிலையிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருவரிடம் சென்று அடைக்கலம் புகும்போது அவர்களிடத்தில் எங்களை பாதுகாப்பாக நீர் காத்துக்கொள்வாய் என்று சொன்னால் உனக்கு நான் இதை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுப்போம். இதோ எங்களிடம் உள்ள செல்வத்தை எல்லாம் நீ வைத்துக்கொள், எங்கள் உயிரை மட்டும் பாதுகாத்துக்கொள். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, கடவுளால் அனுப்பப்பட்டோம் என்று சொன்னால், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் நாம் எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை. இங்கு இருக்கிற மக்கள் என்ன செய்கிறார்? தங்களிடத்தில் வந்த மக்களுக்கும் பயத்தை உருவாக்குகிறார்கள். தங்களை விட்டு அடியெடுத்து வைந்த அந்த நிலையையும் அவர்கள் வெறுக்கிறார்கள். ஒரு அருமையான ஒரு சிறிய சம்பவம் ஒன்று. நாம் பணி செய்கின்ற இடங்களில் மைக்கேல் ஜோர்டான் என்பவர் சிறந்த பாஸ்கெட்பால் கூடைப்பந்தாட்ட வீரர். அவர் தனது உயர்நிலை பள்ளியில் கூடைப்பந்தாட்ட பணியிலே அவருடைய இடம் பெறவில்லை. அவருடைய பெயர் அது அவருக்கு தடையாக இருந்தது. ஆனால் அதை அனுமதிக்காமல் அதையே கூடைப்பந்து மைதானத்தில் வெற்றி பெற தூண்டுகோலாக பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் என்ன செய்தார்? தொடர்ந்து அவர் பயிற்சி செய்து சோர்வடைந்த போதும் கூட, நினைக்கும் போதெல்லாம் சோர்வடையும் போது என்று நினைக்கும் போதெல்லாம் பயிற்சி செய்து அவர் என்ன செய்தார்? கண்களை மூடிக்கொண்டு லாக்கர் அறையில் என் பெயர் இல்லாமல் இருந்ததை பட்டியலை நினைத்து பார்ப்பேன். அது எனக்கு மிகவும் செயல்பட ஊக்கப்படுத்தியது. உயர்ந்த நிலையில் சிறந்த ஆட்டக்காரராக இருந்தபோதும் என்னுடைய பயிற்சி செய்வதை ஒருபோதும் நிறுத்திவிடவில்லை. ஆக அதுபோலதான் இந்த மனிதரைப் போல நாம் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் பலர் நம்மை வெறுக்கலாம், ஒதுக்கலாம், நிராகரிக்கப்படலாம், வேலை இல்லை என்று சொல்லலாம், வேலை செய்ய முடியாமல் தடுக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை கடவுளுக்குரிய வேலை என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் அது குடும்பத்துக்கு செய்கிற பணியாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் செய்கிற உலக பிரகாரமான பணியாக இருந்தாலும் சரி, அது கடவுளுக்காக செய்கின்ற பணி என்ற உணர்வோடு அந்த கூடைப்பந்தாட்ட வீரர் மைக்கேல் செய்ததைப் போல நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு மாறாக குறுக்கு வழியில் ஒரு வழியை தேடி ஓடக்கூடாது. இன்றைக்கு மனிதன் குறுக்கு வழியில் இவரிடம் சென்றால் நமக்கு நல்ல வழி கிடைக்கும், இவரிடம் சென்றால் நமக்கு நல்ல பாதை கிடைக்கும், இவரிடம் சென்றால் நமக்காக மேலிடத்தில் பேசி உத்தரவை பெற்று, ஆனால் அவையெல்லாம் நிலைக்காது, நிரந்தரமாகாது. கர்த்தர் உன்னை அழைத்திருந்தால், கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருந்தால், உன்னுடைய பணி கடவுளுக்குரிய பணி, மனிதருக்கும் கடவுளுக்கும் நான்
பணி செய்ய அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி நீ உணர்ந்து செயல்படும் பொழுது இந்த மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய பெயர் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த போட்டியிலே போட்டி பட்டியலில் பெயர் இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய பயிற்சியை நிறுத்தி விடவில்லை, தான் செய்கின்ற வேலையை நிறுத்தி விடவில்லை. ஆகவே தான் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலும் கூட கடவுள் நமக்கு அற்புதம் செய்தாலும் செய்யவில்லை என்று சொன்னாலும் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையோ அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையிலோ அவரிடத்தில் பேசுகின்ற ஜெபம் என்ற வாழ்க்கையோ விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த நல்ல நாளை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கடவுளே, நாங்கள் உமக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், உம்முடைய பணியை செய்ய வேண்டியவர்கள். ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்ய முடியாமல் தடைகள், இன்னல்கள், இடையூறுகள், பல்வேறு விதமான கொடிய மிருகங்களினுடைய தாக்குதல்கள், பல வசைச்சொற்கள், பழிகள், குற்றங்கள் சுமத்தினாலும் ஆண்டவரை யார் முன்பாக நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் தேவரீர் நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை. சங்கீதம் 9 சொன்னபோது நெருக்கப்படுகிற காலங்களிலே நீர் என் தஞ்சமாக இருக்கிறீர் என்ற உணர்வோடு தொடர்ந்து விசுவாச பயணத்தில், விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் அத்தியட்சர், செயலர், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், குருமார்கள், நடைபெறுகிற ஊழியங்கள் அனைத்தையும் கர்த்தருக்கு மகிமையாக, கடவுளுக்கு சாட்சியாக, ஏழை எளியவர்கள் நலம் பெற வாழ்வர உதவி செய்தார். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.